இல்லை இன்னும் சென்டிமெண்ட்டை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு அந்த சிவா. அது வேஸ்ட் ஆஃப் கண்டென்ட். ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் ஒரு கயிறு பிடிச்சிக்கிட்டு 1/2 மணி நேரம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. அது கூட கத்தினே இருக்காரு. அந்த மியூசிக் வேறு டொம்முன்னு ப்ரோ. ரத்தம் வருதுங்க காதுலேருந்து. அவ்வளோதான் சொல்லணும். நீங்கள் எதுக்கு இவ்வளோ சத்தம் போடணும்னு அவசியமா? உங்களை ஸ்க்ரீனில் காட்டுங்க, அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம் போங்க, அப்போது ஓகேவாக இருக்கும். நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்கன்னா எங்கள் காதெல்லாம் வலிக்குது. சத்தியமாக இந்த படத்துக்கு சூர்யா நடிச்சிருக்கவே கூடாது. எதுக்கு நடித்தாருன்னு எனக்கு கோபமாகுது சூர்யா மேலே. தயவு செய்து சொல்கிறேன், இந்த படம் மாதிரி நடிக்காதீங்க. நான் தேட்டரில் ஒரு நல்ல படம் பார்க்கவே இல்லை. நல்ல படம் இதுவாது நல்லா இருக்குன்னு நினச்சி வந்தேன். அதான் இவனு சொன்னானுங்க பாகுபலி அது இதுன்ட்டு. எதுவுமே இல்லை ப்ரோ. பாவம் ப்ரோ சூர்யா. தயவு செய்து சொல்கிறேன், பாவம். ஓடிடியில் அவர் விட்ற படத்தையே நான் பார்த்துக்கிறேன். தேட்டருக்குலாம் இனிமேல் சூர்யா படத்துக்கு நான் வரவே மாட்டேன். ஓடிடிலே நல்ல படம் வர்றாரு. சூரியரை போட்டு ஜெய்பீம் அதுவே நல்லா இருக்குது. தேட்டர் அவர் வந்த படம் எதுவுமே எனக்கு திருப்திப்படுத்தலை. எப்படி தான் ப்ரோ அடுத்த நான் தேட்டருக்கு வந்து சூர்யா படம் நான் பார்க்குறது? அது மாதிரி தான் நடிக்கிறாப்புல. பாவம், கஷ்டப்பட்டுருக்காரு. பலன் கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு காலவர் இரிட்டேட்டிங்காக இருக்கும் ப்ரோ. ஃபஸ்ட்டு காலவர் கழிச்சு போய் படத்தை பாருங்கள். இரிட்டேட்டிங்காக இருக்கும் காலவர். அதுக்கப்புறம் கதைன்னு ஒன்று காட்டுறானுங்க, மாற்றி காட்டுறாங்க. எதுக்கு மாற்றி காட்டணும்? அது ஒரேடியாக நீ வந்து எங்களுக்கு ஒன்று புரிய வைக்கிறனா, எங்களுக்கு இப்போ புரியணும். அதை நீ அப்புறம் புரிய வச்சு நான் பார்ட் 2ல் புரிய வைக்கிறேன்னு வச்சுக்கேன். இந்த படம் எனக்கு என்ன ஒன்றுமே பண்ணல. என்ன பண்ணுச்சு இந்த படம்? வெளியே எப்படி வந்திருக்கீங்க கேட்குறீங்களா? மொக்கே தான் வந்திருக்கு. ஏன்னா படம் அட்டம் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க, நிறைய மெனக்கட்டுருக்காங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப மோசமாக இருக்குது. புரியல, நிறைய இடத்துல புரியல. எந்தெந்த இடத்துல சில இடத்துல இந்த ராஜாலாம் காட்டுறாங்க, அந்த உள்ளே வந்து பிளேயெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி அதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். அதை விட்டுட்டு வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு புரியாத மாதிரியே புரியாத மாதிரினா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருக்கணும். இன்னும் கொஞ்சம் அதே டைம் இல்லை, கொஞ்சம் புரிகிற மாதிரி கொஞ்சம் வச்சுருந்துருக்கணும். ஒவ்வொரு மக்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். அவனுங்களே சும்மா கத்தினுக்கானுங்க படத்தில். மியூசிக் வேறு சும்மா ட்ரம் சேர்த்து அடிக்கிற மாதிரி டொம்முன்னு எதுவுமே இல்லை ப்ரோ படத்தில். பாவம் ப்ரோ சூர்யா. அவள் தான் என்ன சொல்கிறது. தேவலாது. கார்த்தி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல படத்தில் வந்து நீங்கள் அண்ணன் தம்பி 2 பேர் நடிச்சிங்கன்னா அது உயர்த்துக்கலாம். படமே குப்பையாக இருக்குது. இந்த படத்தில் தேவையில்லாமல் தம்பி வேறு கூட்டின்னு வந்துக்கின்னு அவரை வேறு நடிக்க வச்சுக்கின்னு அவர் இருக்கிற மாதிரிட்டு கார்த்தி வந்துடுவார். இந்த மாதிரி படத்தில் நடித்தார். நான் சத்தியமாக பாவம் ப்ரோ சூர்யாவும் பாவம், விக்ரமும் பாவம். இதுக்கு சூர்யா இந்த படத்தை எதுக்கு தான் ஒத்துனாருன்னே தெரில ப்ரோ. இது வேறு சொன்னாங்க, இது அனிமேஷனில் எடிட் பண்ணி காமிச்சார், அது பார்த்தனால தான் நான் நடித்தேன் அப்படிலாம் சொல்லியிருந்தார். அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார்லாம் பயங்கரமாக, அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர், அவர்லாம் நல்லா சொல்லியிருந்தார். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் படத்துக்கு வந்தேன். ஆனால் பாவம் ப்ரோ சூர்யா. நிறைய ரெக்கார்ட் போடலாம் போட்டாங்க அப்படின்றாங்க. நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் வந்துச்சு. இதனால என்னென்ன காரணங்கள், என்ன மிஸ் ஆகுது? ஆமாங்க, அது மெயினாக சொல்ல வந்தோன்னா அவங்க எப்படின்னா எடுத்துகிட்டு போட்டோம் கதை எப்படின்னா அவங்களோட விருப்பம் நம்ம பார்க்குறோம். ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு கண் வலிக்குதுங்க. ஏன்னா வந்து 3Dயில் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஓவர் 3Dயாக இருக்குது. தட் மீன்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் நீங்கள் ஓரளவுக்கு இருக்கணும். சில விஷயம் நல்லா எஃபெக்ட் கொடுக்கணும்னு நினச்சி நிறைய மெனக்கட்டுருக்காங்க. அது வந்து ரொம்ப அதிகபட்சமாக இருக்குது. என்னன்னா நிறைய கட்ஸ் போகும்போது நம்மளுக்கு வந்து கண் வலிக்குது, அடுத்தடுத்து பார்க்க முடியல. அது ஒன்று. செகண்ட், பிஜிஎம் வெரி பஸ்ட்டு. ரொம்ப தலைவலிக்குதுங்க. ஆக்சுவலி டயர்ட் ஆகுது. நீங்கள் படம் பார்க்கும்போது வந்து படத்தோட ட்ராவல் பண்ணணும். டயர்ட் ஆகுதுன்னா ரெண்டு விஷயம் அதில் பெரிய மைனஸு. மியூசிக்கு பெரிய மைனஸு. செகண்டு ஸ்க்ரீன் பிளே. படம் நல்லா இருந்தது. ஓகே, பிலோ ஆவரேஜ். சவுண்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குனாங்க. இல்லை, இன்றைக்கெலாம் அது எதுவும் ஃபீல் ஆகலை. பட் தேவ் ஸ்ரீ பிரசாத் இஸ் த ராங் சாய்ஸ்.